பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த நாளிலேயும் இந்த வேத பகுதியின் மூலமாய் பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் உங்களோடு பேசும்படியாக ஆவியானவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்முடைய சிறு வயதிலிருந்து நம்ம மனப்பாடமாக படிச்சிருப்போம் இந்த வசனங்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு நேற்றைய தினத்தில் வெளிப்படுத்தின அந்த ஒரு காரியம் எப்படின்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது அப்படின்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அது எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, அவருடைய வேதத்தில் குறித்துள்ள அறிவு நம்ம இடத்துல இருக்கும்போது. அதாவது இந்த வசனத்தை நம்ம இப்படி வாசிப்போமே, முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அதுக்கடுத்து அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அந்த மனுஷன் பாக்கியவான். அது கூட நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா வேதத்தை நம்ம தியானிக்கிறோம், வேதத்தின் மூலமாக அதிக வாஞ்சியாக இருக்கணும், வேதத்தின் மேலே இரவும் பகலும் தியானிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரியும்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா நம்முடைய இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு அநேகர் ஆலோசனை சொல்ல அநேகர் இருக்கிறார்கள். ஸோ நம்ம நிறைய இடங்களில் நிற்கிறோம். அதாவது நம்ம எந்த பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம போகிற வழிகள், நம்ம ஒவ்வொரு பாதைகள், நம்ம கடந்து போகிற பாதை எல்லாமே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஸோ எனக்கு வருகிற ஆலோசனை எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறதா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இது வேதத்தின்படி சரியானதா இருக்குதா? இல்லை இந்த ஆலோசனையை நான் செஞ்சால் அதில் என் தேவனுக்கு மகிமை இருக்கிறதா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிய வரும். அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இப்படி இருக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் இது துன்மார்க்கருடைய ஆலோசனையா, இல்லை நான் நிற்கிற இடம் பாவிகளுடைய வழியா, இல்லை நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அந்த இடமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது, 2வது வசனத்தை ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கும் போது தான் நம்ம 1வது வசனத்தோடைய காரியத்தில் நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்படி நம்ம ஜெயம் எடுக்கிறவங்களுக்கு தான் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வசனம் நிறைவேறும். இந்த நாளிலேயும் இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த வசனத்தின்படி நம்மை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி, 3வது வசனத்தில் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் யாவையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ.